சத்யா சத்யா, என்னாச்சு உங்களுக்கு? சத்யா, என்ன எவ்வளவு நேரமா கூப்பிட்டுருக்கேன்? என்ன சொல்லுங்க. டீ. இப்பதானே வரீங்க, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் போய் கொண்டு வரேன். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு வரேன் தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க. நீங்க கூப்பிட்டதுன்னா நான் காதுல வாங்காம போயிட்டேன். என்ன என்ன செய்யாம விட்டுட்டாங்க? உங்க பெரிய பிள்ளைய வந்து பார்க்க சொன்னேன்ல. அதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்தாச்சா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போய் பாருங்க, உங்க மகன் படுத்துட்டு அழுத்தே கிடக்கா. பண்றதையும் பண்ணிட்டு வந்துட்டு அழுதுட்டா இருக்கா? பண்றதையுமா? என்ன பண்ணா? போறேன்னு சொன்னா நீ என்ன விட்டுருவியா? அப்போ எப்படா இவகிட்ட இருந்து தப்பி பண்ணாலும் நீ இருந்திருக்க. உன்னை எல்லாம் நம்பணும் பாரு. குறை சொல்றதா? என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல சத்யா. அவளும் எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருப்பா. அது ஒரு பக்கம் பார்த்தாலும் ஒரு சில டைம் சிவா இவ்வளோ எடுத்து சொல்லியும் அவசரப்படுறாளோன்னு தோணுது. முக்கியமான வேலைன்னு சொன்னேன்ல. சொல்ல வரதை என்னன்னு கேளு. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலைக்கு வருது சொன்னாங்க. ஐயோ கடவுளே, ஏண்டி காலையில் யாருடி வீட்டுக்கு வந்தா? சரி, யார் வேலை இல்லாம இருக்கா? அப்புறம் மூத்ததுக்கு பார்ப்பாங்களா, இளையதுக்கு பார்ப்பாங்களா? ஐயோ சாரிங்க, அப்ப சிவாக்கா அனாதான் ரேகா பார்க்க வந்தாரா? அது புரியறதுக்கு இவ்வளோ நேரமா? அவர் ரேகா மட்டும் இல்லை, நம்மளையும் தான் பார்க்க வந்திருக்காரு. நான் தான் அப்படியே கூட்டிகிட்டு போகலாம், அம்மா தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு பார்த்துருக்காரு. எங்க அதுக்குள்ள உன் மகா கல்யாண பேச்சு எடுத்துட்டாலே, அதனால தெரிச்சு ஓடிட்டாரு. ஆமா ஆமா. பின்ன என்னங்க, அக்காவும் படிக்கடிக்கு வச்சுக்கிறாங்க, சரியா பேசுறதில்ல. சிவராமனும் சிவா கிட்டயும் நான் இனி சிவா பத்தி பேசவே இல்லை. அப்புறம் ரேவதியும் விக்கி வந்ததுலேருந்து விக்கி கூடயே இருக்கா. ரேகாவும் நூலியா ஃபீல் பண்ணுவாங்க. வாஸ்தவம் தான். அதுக்குன்னு சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க. அதான் அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதும் பெரியவங்க யாரும் இல்லாமல் வாங்க வேண்டாமேன்னு என்கிட்ட சொன்னார். அதனால் நானும் இவரும் போனோம். பேச்சுவார்த்தைலாம் நடந்தது. காரியம் ஒன்றும் ஆகலை. அவரே அந்த மூட் ஆஃபில் இருந்திருப்பார். இதில் இவ வேற. பையனுக்கு திறமை இருக்கு, வயசு இருக்கு. நீங்க சிவராமன் ரேகன் எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருக்கு. அப்படின்னாங்க. அதான் பூதம் இருக்கே, பூதம் சசி, அவனை விட்டுட்ட. சசியா கேட்டுட்டா. நீ அந்த கம்பெனியை அவனுக்கு கொடுத்தினா குடும்பத்தோட அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். ஏங்க இவ இப்படி? சிவா தானே சசியோட கம்பெனிக்கு ஜேஎம்டி ஆகணும்னு அவனுக்கு ஆசை. ரேகா வேண்டாம்னு சொல்லாட்டி சிவாவும் வேண்டான்ட்டாருல்ல. அவனே வேண்டாம், நீ ஒரு தூக்கி போட்டு வந்துட்டாரு. இன்னும் மத்தால தீரல. இது நல்லபடியா நடந்தா ரேகா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருக்கலாம். அதான் நடக்கலையே, அதனால சொல்ல வேண்டாம். அப்புறம் இப்ப பார்க்கலாம், வேற ஏதாவது வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இல்ல ரகுபதி சார் கிட்ட சொல்லி அங்க பெங்களூர்ல இது ரெடி பண்ண சொல்லலான்னு பார்த்தா இவரு ஏற்கனவே அவசரமா ஊர்ல இருந்து இங்க வந்துட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசலாம். சீனிவாசன் சார் வேற எப்படி இருக்காரு தெரியல. இதுல இது வேற, அதுவும் சிவாக்கு சிபாரிசு எல்லாம் பிடிக்காதுல்ல. அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா ரேகா கல்யாணம் இழுத்துட்டே தான்டா போகும். எப்படினாலும் சசியா சிவாவா ரெண்டு பேத்துல யார் அவரோட உண்மையான பையன்னு சொல்லணும்ல. அதெல்லாம் இப்ப தேவையில்லை ரேகாக்கு. சிவாக்கு ஒரு வேலை இருந்தா போதும். வாஸ்தவம் தாங்க. ஆனாலும்
சசிதான் கண்ணுலே படமாட்டான். பட்டா அவன்கிட்ட பேசி பார்க்கணும். இல்ல நீங்களே. சத்யா, நான் சிவாவையும் ரேகாவையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்க காரணமே அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு மட்டும் இல்ல. சிவாவும் சேகரும் ஒரே மாதிரி இருக்கிறதால சேகரை கொன்னவங்க யாராவது சிவாவை பார்த்து அவர் தான் இவர்னு நினைச்சு சிவா கிட்ட நெருங்குவாங்க. அப்போ கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சேகரை யாரை எப்படி கொன்னாங்கன்னு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம் சரி. ஊருக்கு பார்க்க அப்பா என்ன சொன்னாங்க? ம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க விக்கி. பேசுனீங்களா இல்லையா? அம்மு சொல்லியிருக்கேன். அப்பா யோசிச்சுட்டு சொல்லுவாங்க. அது சொல்லவா 2 பேரும் கார்டன்ல அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டீங்க? அம்மு, நானும் அப்பாவும் என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிறதுலே குறியா இருக்காளே. டாடி, ம், என்னப்பா? ஆ, சும்மா தான் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். கல்யாண விஷயமா பேசிட்டாங்க. நானும் சரின்ட்டேன். நீ ஒன்றும் சொல்லலையே. நான் தான் சொல்லிட்டேனே எல்லாம் உங்க இஷ்டம்னு. இல்லையா, உனக்குன்னு என்கேஜ்மெண்ட் தானேப்பா இப்போ. மேரேஜ் எப்போன்னு இன்னும் சொல்லலையே. அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணிக்கிறேன்ப்பா. புள்ள ஓகே சொன்னதும் அஸ்திவாரம் போட்டிருந்தாங்க கூட இந்நேரம். ம், இல்லைப்பா. அது ரமேஷுக்கு பிரச்சனையா இருக்குன்னா. ம், 2 பேரும் ஒன்றா தானேப்பா லேண்ட் வாங்கணும். சரிப்பா. புள்ள என்ன சொல்றா? ம், அவளாம் ஒன்றும் சொல்லலப்பா. அப்போ நீ ஏதோ நினைக்கிற, ஆனா சொல்ல மாட்ற. ஆ, அது ம், ம், இல்லப்பா. ம், எல்லாரும் பொண்ணு பார்க்கறதுல ஆரம்பிச்சு. அப்ப எல்லாரும் கேட்கும்போது சொல்லியிருக்கலாம்ல. அது டாடி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு, ஆனா தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ம், நான் மறுபடியும் ஏதாவது கேட்டாங்க நான் வேணா சொல்றேன். ஆ, ம், இன்னும் என்ன? இல்லப்பா. ம், எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. அது வீட்ல நான் என்ன சொன்னேனோ அதே தான் சத்யனும் சிவராமனும் சொன்னாங்க. நீ தான் என்ன முடிவு பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. டாடி, விக்கி, நீ சத்யா, பூமாரி, ரேவதி எல்லாத்தையும் வச்சுட்டு தான் பேசியிருக்க. அப்ப சத்யா சத்யன் கிட்ட கேட்காம இருந்திருப்பாளா என்ன? நானும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். சொல்றத கேளு. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இனி ஏன் போய் பழசியெல்லாம் நோண்டிக்கிட்டு நம்ம நிம்மதியாக கெடுத்துட்டு இருப்பானே. விட்டுரு. ம், எங்கேயோ இடிக்குதே. யாரோ ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல. சத்யா ஆண்டி, நீங்க சத்யன் அங்கிள், ரேகா அப்பான்னு எல்லாரும் சொன்னா நீங்க எதை நோண்டாதன்னு சொல்றீங்களோ அப்ப அதுல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அதை நோண்டி தானே பார்க்கணும். அதுவும் சும்மாவா? என் அம்மு மேல கை வைக்க வந்திருந்தாலும் சரி, இல்ல பூமாரி மேல கை வைக்க வந்திருந்தாலும் சரி, நான் விடவே மாட்டேன். விக்கி, ம், டாடி, என்ன யோசிக்கிற? நீ யோசிக்கிறத பார்த்தா பெரிய இடத்து விவகாரம் விக்கி. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல. அது போதும் நமக்கு. தேவையில்லாம எதுக்கு? விட்டுரு. ம், ஓகே டாடி. சரி, இனி நீயும் சரி, ரேவதியும் சரி, இல்லை யாரா இருந்தாலும் இதை பத்தி நீ யோசிக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். ஓகேவா? ம், அம்மு, ம். என்ன நான் சொன்னதுக்கு? அதான் நீங்க உங்க அத்தம்மாக்கு தானே ரொம்ப செல்லம். நீங்க சொல்றதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்கல்ல அவங்க கிட்ட. ஓ, அப்போ அப்ளிகேஷன் இங்க சப்மிட் பண்ணதும் வேஸ்டா? இனி அங்கதான் அப்ளை பண்ணணுமா? ம், ஏன் இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி அப்ளை பண்ணிக்கிட்டு டைரக்டா சத்யன் கிட்டயோ இல்ல சிவராமன் கிட்டயோ பேசிடலாமே. ஏமா? ஏன்? இல்ல. என்ன இப்படி கோத்த விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலான்னு ஏமா இப்படி நீ நினைக்கிற? என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ? எதனால? அப்படிலாம் இல்ல. அப்புறம்? இல்ல, என் புருஷன் தான் தைரியமான ஆளாச்சே. ஓ, ஏன் எனக்கு தைரியமான ஆள் இல்லையா? ஆமாம்மா, தைரியமான ஆள் தான். இதோ இப்பவே வர. ஏன் அம்மாவை அழைச்சிட்டு போக? ம், நிஜமா வந்துடுவேன் அம்மு. ம். என்னமோ வந்தா கூட உடனே வந்துடுற மாதிரி பேசுற. ஆஹா. அப்போ இவ்வளவு நாளெல்லாம் உங்க கூட எங்க வீட்ல அனுப்பி வைக்கலையா என்ன? ஆ, அனுப்புனாங்க தான். அது
பர்மிஷனோட? ம் எனக்கு என்னப்பா, என் புருஷன் கூப்பிட்டா நான் கிளம்பி வந்துடுவேன். ம். ம் ஆனா பாவம், என் புருஷன் ஆசைப்பட்டதெல்லாம் தான் நடக்காம போயிடும். என்னம்மா பொண்ணு இப்படி பண்ற? பதறாதீங்க சார். ம். நான் சடங்கு சம்பிரதாயத்தை சொன்னேன். ஆ, அது சிரிச்சிட்டா இருக்க பாதகத்தி. கொஞ்ச நேரத்துல பயமுத்திட்டா. அப்படித்தான் பண்ணுவேன். ராஸ்கல். நீங்க தான் சொம்பு சொம்பு கொடுத்ததா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்கல்ல. அதான் அதான் இப்படி. சொம்பா? ம் சொம்பு தவளை தவளைங்க. தவளையா? இது என்னடா நமக்கு வந்த சோதனை? ஏமா, தவளை எல்லாமே கேட்பாங்க. ஆத்துல குளத்துல அது பாட்டுக்கு அதை இழுத்துட்டு போகுது. அதை எதுக்குமா நான் கேக்குறேன்? ஐயோ மை டியர் புருஷா, அந்த தவளை இல்ல. ம். நம்ம வீட்ல எல்லாம் இருக்குமே வெசல். ஓ, அதுவா? அதனாலும் அது எதுக்குமா நான் கேக்குறேன்? அது கொடுத்ததா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்களாமா? என்னது? நானா? நான் அப்படி சொன்னேனா? யார் சொன்னது? அது மட்டும் இல்ல, அது நிறைய நகநட்டு பலகாரம் அது இதுன்னு இன்னும் என்னென்னவோ வேணும்னு சொன்னீங்களாமா? யாரு? நானா? ம் இது யார் பார்த்த வேலைம்மா? நான் சொன்னதா? இன்னும் வேற என்னெல்லாம் சொன்னாங்க? ஐயோ ராமா, வித்யா கல்யாணத்துல தான் சொந்தக்காரங்களை எல்லாம் முன்னிறுத்தி 1008 குழப்பம். அதனாலதான் என் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க யாருமே வேண்டாம்னு முடிவு பண்ணா. இப்போ இப்படி ஒரு பிரச்சனையா? விக்கி மை டியர் புருஷ், ம். அது லிஸ்ட் நீட்டே போகுது. ம். ஐயோ, இதோ இப்பவே நான் கிளம்பி வரேன். உடனே கிளம்பி வாங்க என்ன, இன்னைக்கு இப்பவே அதை பேசி முடிச்சிடலாம். ம். இதோ இப்ப கிளம்பிட்டேன்டா. ம் என்னடா சிவா, இன்னும் ரேகா பேசினதையே நினைச்சிட்டு இருக்கியா என்ன? ம். நானும் எவ்வளோ தடவை சொன்னேன் மேரேஜ் பண்ணிக்கோன்னு, நீ தானடா கேட்க மாட்டேன்ட்ட. டேய் லூசு மடையா, அவ தான் ஏதோ சின்ன பொண்ணு அறியாம புரியாம பேசிட்டு இருக்கானா, நீ அதுக்கு மேல இருக்க. யாரு? என் குட்டிமாவும் நானும் லூசா? பின்ன என்னடா விளக்கென்ன? ம். என்னடா எருமை? அத சொல்லு. என்னமோ ஒண்ணுமே தெரியாதவனாட்ட கேக்குறேன். முதலாவது இவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு பிசினஸ் மேனு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதானே என் குட்டிமா ஒரு பிஸ்னஸ் உமன். ம், சசி வேற எவ்வளோ பெரிய வீடு வாங்கி கொடுத்துருக்கான். நீ அவனை பத்தி மட்டும் பேசாத என்ன? சொல்றத முழுசா கேளுடா. இப்போ அவங்க வீட்டில் அவங்க அண்ணா அக்காங்களே எவ்வளோ சேலரி வாங்குவாங்க. அப்படி இருக்க இல்லை, நீயே யோசியேன். ரேகா அப்பா கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களே எந்த அளவுக்கு சேலரி வாங்குவாங்க. அ, நான் போய் சும்மா இருக்க முடியுமா அவங்க வீட்டில்? அதை தான் சொன்னான். அவளும் புரிஞ்சுக்க மாட்றா, நீயும் புரிஞ்சுக்க மாட்ற. அதை பத்தியெல்லாம் நீ ஏன்டா யோசிக்கிற? அதான் உங்க மாமனாருக்கு அத்தனை கம்பெனி இருக்குல்ல, அதுல ஏதோ ஒன்று நீ மேனேஜ் பண்ணு. இருக்கிற எரிச்சல எட்டி உதச்சுன்னு வச்சுக்கேன், கரெக்டா மாடி மேலதான் இருக்கேன். எங்க போய் விழுவேனே எனக்கு தெரியாது. தேவைதான். பின்ன என்னடா, அவன் என்னடா நான் கோயில வந்து என்ன இவன் நகை நட்டுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்ன மாதிரி அதை கொண்டாந்து மூஞ்சில எரிஞ்சிட்டு போறா. மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம். ஆ ஆமா, உன் தங்கச்சி பண்றதுக்கு மரியாதை ஒண்ணுதான். நீ என்னடானா ரேகாங்க கம்பெனிக்கு சொத்துக்கெல்லாம் தான் நான் ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி
போய் அங்க ராஜாங்கம் பண்ணுன்னு சொல்ற. ஐயோ, நான் சொன்னதுக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்கா? ஆமாண்டா, எதனால கொஞ்சம் யோசிச்சு பேசு. ம் நீ உன் அளவுக்கு நான் யோசிக்கல. ஆ, என்ன இருந்தாலும் என் குட்டிமா தவியா தவிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. ம், அது எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்றது? நீ ட்ரை பண்ணாமையெல்லாம் இல்லை, பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த சசி எரும மாடு வேற சிவபூச்சியில கரடி பூந்த மாதிரி. சே. அவனுக்கு நீ ரேகா கூட சேரக்கூடாது, அவ்வளோதானே. அதுக்கு எதுக்குடா வயித்துல அடிக்கிறான்? ம் அது முதல்ல. இப்ப என்ன தெரியுமா, எனக்கு ரேகா யாருன்னு தெரிஞ்சிருச்சுல. அதனாலதான் இப்ப என்னையும் அழிக்கணும் தான் நினைக்கிறேன் போல இருக்கு. சிவா, ம் ஹாஸ்பிட்டல்ல ஐஜி சார் ரேகா கிட்ட சொன்னாரு அவங்களோடது சோசியல் மீடியால இருந்து எல்லாமே பிளாக் பண்ணியாச்சுன்னு. ஆனா இப்ப மறைஞ்சிருந்து எப்படி ஆட்டி வைக்கிறான் பாத்தியா? ம், என்ன ரெண்டு பேரும்? வாங்க டாக்டரே, உட்காருங்க. இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க டாக்டரே. ரேகா பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஓ, என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க? சசின் எல்லாம் பேர் அடிபட்டுச்சு. இவங்க ரேகா பத்தி பேசுனதா சொல்றாங்க. ம், சிவா இங்க என் கூட இருக்கிறது அஹ், சசிக்கோ இல்ல அவனுங்களோட ஆளுங்களுக்கோ தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். சசி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னை மேட்டிட் போனதை வச்சு பார்த்தா அவனுக்கு இன்னும் சிவா என் கூட இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்கேன். என்ன டாக்டரே, ஒன்றும் பேசாமல் நிற்கிறீங்க? ம், அது ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை, என்ன இருந்தாலும் ரேகாவோட நகைகளை அவங்கக்கிட்டயே கொடுத்துடலாமே. என்ன சிவா? கொடுக்கணும் தான் அஜய். இன்னைக்கு காலையில் நான் ஐஜி சார் கூட தான் போயிருந்தேன். அவரோட பொண்ணுக்கு ஏதோ பர்த்டே வருதுன்னு என்னமோ சொன்னார். அதுக்கு கூப்பிட்ருக்காரு. அந்த ஃபங்க்ஷனில் வச்சு கொடுத்துக்கலான்ட்டு. ஓ, அப்போ அந்த விஷயமா பேசதான் ஐஜி சார் எனக்கு கால் பண்ணியிருந்திருப்பார் போல இருக்கு. நான் இந்த சசியோட டென்ஷனில் இருந்துட்டு அட்டன் பண்ணாமல் விட்டுட்டேனே. சரி, ஓகே. நம்ம ரேவதியை நேரில் பார்த்தா ம், நிச்சயமா என்னால் தாங்கிக்க முடியாது. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் போகாமையும் இருக்க முடியாது. அதுக்கு அட்டன் பண்ணாமல் இருந்ததே நல்லது. என்ன டாக்டரே, பேச்சில்ல? அது ஒன்றும் இல்லை. இல்லை, இங்கே சேஃப்டி கிடையாது. அதான். என்னடா சிவா? ம், அவங்களும் கோவிச்சிட்டு அழுதுட்டு போயிருக்காங்களே. நேரில் போய் சமாதானம் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம்ல. அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்களும் சரி அவங்களும் சரி ரொம்பலாம் அது இது யோசிச்சு கவலைப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கக்கூடாது. வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுங்களே. அதான் புது வீடு தெரியாது. பழைய வீட்டுக்கு அவங்க வந்தாவோ இல்லை கோயிலுக்கு வந்தாவோ தான் கொடுக்க முடியும். ஏண்டா அப்படி என்னதான்டா பேசுவீங்க? ஒரு ஃபோன் நம்பர், அட்ரஸ் கூட வாங்காம? ம் அப்படியே உன் தங்கச்சி பேச விட்டுட்டாலும் வாயே திறக்கூட மாட்டா. அவளே பேசி அழுது முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிடுவா. அப்போ நீ என்கிட்ட நல்லா வாங்காம எந்திரிச்சு போக மாட்ட. ஹம், நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு, ஆப்பிள் பழம் மாதிரி நல்லா கலராக வேற இருக்கு. வேற ஒருத்தனா இந்த நேரம் என்னெல்லாம் பண்ணியிருப்பான் இவன். ஐயோ, ஒரு கிஸ்ஸு ஹக்கு ஒன்றும் இல்லையாட்டுக்குது. அப்புறம் என்னத்தை போய் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதைத்தான் கேட்கலான்னு வந்தேன். இவன் வேற காலுக்கு நேரம் உட்காந்துருக்கேன், உதச்சாலும் உதச்சிருவான். இதுக்கு வாயை மூடிட்டே இருடா. டே பென்ஸ், ம், பெரிய அறிவாளி அப்படி என்ன யோசிக்கிறீங்க? நீ இப்படி வந்து உட்காரு, அவர் உட்காரட்டும். இல்லை சிவா, பரவாயில்ல, இருக்கட்டும். டேய். அவரே பெருந்தன்மையாக வேண்டான்ட்டாரு, இவன் ஒருத்தன். ம், இல்லை, குட்டிமா உன்னை டெஸ்ட் பண்ணுதோ, அதுக்கு தான் கொடுத்து விட்டுச்சோ? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. என்ன, ரெண்டு பேரும் கோரஸா பதில் சொல்றீங்க? ரேகாவை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்னடா இதுவும் கோரஸா?
அது கேள்விப்பட்டிருக்கோம்ல ரேகா பற்றி, அதனால சொன்னேன். ஓ, ரொம்ப கவலைப்படாத என்ன. நான் அந்த பேக்கை எடுத்துட்டு வந்தேனா எடுத்துட்டு வரலையானே இப்போ அவள் ரொம்ப குழம்பி போயிருப்பா. அதான் ஃபோன் போட்டு சொல்லிட்டீங்களாக்கோ? கொண்டு போய் கொடுத்துறேன்டா. ஏன்டா? சொல்லாத, செய். ம். ஏன் ரேவதி அக்கா இன்னைக்கு இங்க வரல? ஒருவேளை நான் இங்க இருக்கவும் அண்ணாவும் அண்ணியும் இங்கேயே வந்துட்டாங்க. நாங்க எல்லாரும் இருக்கிறது அவங்களோட பிரைவசிக்கு இடைஞ்சலா இருக்கோ? இல்ல இந்த வீட்ல விக்கி அண்ணாவும் அப்பாவும் தான். ரெண்டு பேரும் வீட்ல ஒண்ணா இருந்தாதான் சமைப்பாங்க, இல்லையா கடையில வாங்கிப்பாங்க. நம்ம வந்த பின்னாடி நிறைய செலவாகுது, அப்படி ஏதாவது யோசிக்கிறாங்களோ? ம்ஹும். ஆ, ரேவதி அக்கா அண்ணா கூட சின்ன வயசுலேருந்தே ஒன்றா பிறந்து வந்தவன். அவ அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்லையே. அப்படி என்னவா இருக்கும்? ம், ஒருவேளை எனக்கான எல்லா செலவும் அப்பாவும் அண்ணாவும் தான் பார்த்துக்கிறாங்க, அதனால கூட இருக்குமோ? என்னவா இருக்கும்? ம், ரேவதி அக்கா விக்கி அண்ணா விட்டு பிரிஞ்சு போக நான் தான் காரணமா என்ன? என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு எதுவுமே தெரியலையே. காலையில வேற அப்பா என்ன ட்ராப் பண்ணிட்டு ரேகா வீட்டுக்கு சத்யப்பா வர சொன்னதா போனாங்க. அப்ப என்ன பேசியிருப்பாங்க, எதுவுமே சொல்லலையே. இதுக்கு தான் நம்ம அப்பா அம்மா அவங்க நல்லவங்க தான், என்ன பண்றது? அதுல பெத்ததை கூட போனது சரியில்லைன்னா நம்ம இப்படி தான் இருக்கும். பொண்ணா பிறக்கிறதே பாவம். ரேகாக்கா சூனி அண்ணின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கஷ்டப்படுறோம். வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாமா?